வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மீண்டும் மிரட்டும் கொரோனா வைரஸ், ஆந்திராவை அலறவிடும் பாதிப்பு, 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. கடைசி திக் நிமிடங்கள், வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கொரோனா பாதிப்பு எந்த அளவுக்கு நம்மை படுத்தி எடுத்தது என்பதை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்துவிட மாட்டாங்க. இதற்கிடையே இப்போது மீண்டும் கொரோனா பரவ ஆரம்பித்துள்ளது. ஆந்திராவில் கடந்த சில நாட்கள் மட்டும் 12 பேர் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதனால் 4 பேர் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. கடந்த 2020 இறுதியில் சீனாவில் பரவ ஆரம்பித்த கொரோனா வைரஸ் ஒட்டுமொத்தமாக உலகையும் ஒரு உலுக்கி எடுத்ததுன்னே சொல்லலாம். அமெரிக்கா தொடங்கி ஆஸ்திரேலியா வரை அனைத்து நாடுகளுமே கொரோனாவால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. அதிலிருந்து மீண்டு வரவே நமக்கு பல ஆண்டுகளானது. இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாகவே மீண்டும் கொரோனா பரவி வருகிறது. கடந்த ஜூன் 26ஆம் தேதி ஜூலை 16 வரையிலான நாட்களில் மட்டுமே ஆந்திராவில் 12 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார ஆணையம் ஜிவி வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதில் கடுமையான பாதிப்பு மற்றும் ஏற்கனவே கடுமையான உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த 4 பேர் உயிரிழந்ததாக கூறியிருக்கிறாங்க. இது தொடர்பாக அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த 4 உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட கடுமையான இணை நோய்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் 3 கடப்பா மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க, மற்றொரு காக்கிநாடா மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. முதல்ல ஆந்திர பிரதேசத்தின் கடப்பா மாவட்டத்தில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி 16 வரை மேலும் 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் 2 ஏற்கனவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மாவட்ட வாரியாக பார்த்தால் அதிகபட்சமாக கடப்பா மாவட்டத்தில் 8 பேருக்கு தொற்று பதிவாகியுள்ளது. குண்டூரில் 2 பேருக்கு, விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவில் தலா ஒருவருக்கும் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பாதிப்புகள் அனைத்துமே ஒரே பகுதியில் பதிவாகியுள்ளது கண்டறியப்பட்ட என அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறாங்க. ஜூன் 26 முதல் ஜூன் 15 வரை மாநிலத்தின் மொத்த 67 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12 பேர் பாதிப்பு மருத்துவமனையில் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் 3 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 3 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறாங்க. நாடு முழுவதும் ஜூலை 1 முதல் 339 கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 115 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 64, மகாராஷ்டிரா 43, தமிழ்நாட்டில் 39, அந்தமான் நிக்கோபோர் டெல்லியில் தலா 18, ராஜஸ்தானில் 12 பேருக்கு தொற்று பதிவாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறாங்க. இதற்கு நாம் கவலைப்பட தேவையில்லை. தடுப்பூசி உள்ளிட்ட காரணங்களால் கொரோனாவால் முன்பு போல தீவிர பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது. இது வழக்கமான சளி அல்லது காய்ச்சல் போலவே இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் இணை நோய்கள் உள்ளவங்க, முதியவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிந்து செல்வது, சளி காய்ச்சல் இருந்தால் தானாக முன்வந்து தனிமைப்படுத்திக் கொள்வது, கைகளை சோப்பு போட்டு கழுவது உள்ளிட்ட செய்தாலே பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி வைக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.